Hi friends, welcome to Annams recipes. இப்போ அடைக்கு ஊற வச்சிருக்கேன். அடைக்கு வந்து இந்த கப்பில் தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு இட்லி புழுங்கல் அரிசி, ஒரு கப்பு மாவு பச்சரிசி, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு துவரம்பருப்பு. இதில் பாதி உளுத்தம்பருப்பு, பாதி பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு காஞ்ச மிளகா ஒரு 10, கொஞ்சம் இஞ்சி, ஏன்னா எல்லா பருப்பும் இருக்கிறதுனால இஞ்சி, அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும்னா கொஞ்சம் ஒரு 2 பல் பூண்டு கூட போட்டுக்கலாம். இப்போ அடைக்கி வந்து அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கணும். இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ, தேங்காய் பல்லாக நறுக்கி கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கேரட் கூட துருவி போட்டுக்கலாம். முருங்கை இலை இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றணும். திக்னஸ் வந்து பார்த்துக்கங்க, ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இதுவே சரியாக தான் இருக்குது. இப்போ வந்து அடை ஊற்றலாம். இதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதை வந்து அப்படியே பரப்பி விட்டுரும். இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடைக்கெல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துச்சு, இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம்.